உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள், சப்தமி திதி, அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் முயற்சி, மிதுனம் நன்மை, கடகம் பக்தி, சிம்மம் மேன்மை, கன்னி பாராட்டு, துலாம் நலம், விருச்சிகம் சிக்கல், தனுசு சினம், மகரம் செலவு, கும்பம் பாசம், மீனம் துணிவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, நேற்று கற்பூரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை முகம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் முதலும் பேசியிருந்தேன். நிறைய பேரின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய பேர் என்ன கேட்டுக்கிறோம், இன்னும் ஒருக்கா அதை சொல்லுங்கோ ஐயா. கடிதம் மூலமும் கேட்டிருந்தார்கள், எத்தனை முக ருத்ராட்சத்தை நாங்கள் அணிய வேண்டும், எங்களுடைய நட்சத்திரப்படி எத்தனை முக ருத்ராட்சம் எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று பல பேர் கேட்டதற்கிணங்க இன்றைக்கு அதை பற்றி பேச போகிறேன். ருத்ராட்சம் அணியலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வந்தால் எல்லோரும் ருத்ராட்சத்தை அணியலாம். ருத்ராட்சத்திற்கு எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், ஐயா நான் ஒரு மரண வீட்டுக்கு போகிறேன், ருத்ராட்சம் அணியலாமா? தாராளமாக அணியலாம். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மரண வீட்டுக்கு நீங்கள் செல்லலாம். பிரேதம் இறந்து போனவருக்கே ருத்ராட்சத்தை அணியலாம். பிரேதத்துக்கு கூட ருத்ராட்சத்தை அணிய வைக்கலாம். இறந்து போனவர் ருத்ராட்சத்தை அணியலாம். மரண வீட்டுக்கு நீங்கள் செல்லும் போது ருத்ராட்சத்தை கலட்ட வேண்டும் என்கின்ற அவசியமில்லை, அணியலாம். குளிச்சா அது சரியாக போயிடும். அடுத்த சில பேர் கேள்வி, ருத்ராட்சத்தை ராத்திரியில் படுக்கைக்குள்ளே போட்டுக்கொண்டு படுக்கலாமா? தாராளமாக உறங்கலாம். ருத்ராட்சத்துக்கு என்ன பெருமை என்றால், எவ்வளவு நேரம் நீங்கள் அணிந்து இருக்கின்றீர்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ருத்ராட்சத்தை கலட்டி வைக்கிறத விட உங்களோடையே எப்பவும் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலையும் ருத்ராட்சம் உங்களோடு இருக்கலாம். நான் ஒரு விஷயமாக சொல்ல தேவையில்லை, எல்லா நேரங்களிலும் ருத்ராட்சம் உங்களுடன் இருக்கலாம். ருத்ராட்சம் எவ்வளவு நேரம் உங்களோட இருக்குதோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நன்மையான பலன். ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவர்களுக்கு கண்ணூறு, கந்திருஷ்டி, நாதிஷ்டி, காரியத்தடை, செய்வினை, சூனியம், இந்த தோஷங்கள் எதுவும் அண்டாது. முடிஞ்சால் தங்கத்தில் கட்டி போடுங்கோ, இல்லை வெள்ளியில் கட்டி போடுங்கோ, இல்லை செப்பில் கட்டி போடுங்கோ.
இல்லை ஐம்பொன் என்று சொல்வார்கள், அதில் கட்டி போடுங்க. எதில் கட்டுறீங்கள் எதுவுமே தேவையில்லை, வெறும் ருத்துராட்சத்தை ஒரு நூலில் கட்டி போடுங்க. எத்தனையோ காசெல்லாம் செலவழிக்கிறீங்க, ஒரு ருத்துராட்சத்தை வாங்கி அணியுங்கள். இந்து மக்களுடைய சைவ சமயத்தர்களுடைய சிவ சின்னங்கள் என்று சிலது இருக்குது. விபூதி பூசுறது, ருத்துராட்சம் அணிகிறது, இதெல்லாம் சிவ சின்னங்கள். அதனால் எல்லோரும் ருத்துராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அணிய வேண்டிய ருத்துராட்சம் எத்தனை முக ருத்துராட்சம் என்பதை பற்றி பேச போகிறான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, பஞ்சமுக ருத்துராட்சம். ஈசானன் சிவபெருமானினுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்கள் இறைவனுக்கு இருக்கின்றன. அதனால் சிவாம்சம் பொருந்திய 5 முக ருத்துராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம். சரி, இன்னொரு விஷயம், சில பேர் சொல்லலாம், எனக்கு எப்போவுமே அணிஞ்சிருக்க சங்கடமாக இருக்குது ஐயா, எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, என்னோட தொழில் அப்படி, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் ஒரு ருத்துராட்சத்தை வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ. கோயிலுக்கு போகக்குள்ளையாவது நீங்கள் அதை போட்டு கொண்டு போய் கோயிலால் வந்தோன்னே கலட்டி சாமி படத்தில் வைக்கலாம். இதுவும் ஒரு முறை. கோயிலுக்கு போய்க்குள்ள ருத்துராட்சத்தை அணிந்து கொண்டு ஆலயம் செல்லுங்கள். ஆலயத்தால் வந்தோன்னே அதை கலட்டி வைத்து கொள்ளலாம். விரத நாள்களில் ருத்துராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். பிரதோஷ நேரத்தில் ருத்துராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். சிவராத்திரி தினத்தன்று ருத்துராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக விரதம் இருக்கும்போது ருத்துராட்சத்தை ருத்துராட்சம்னா இப்படி ஒத்த ருத்துராட்சம் தான் அணியணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு ருத்துராட்ச மாலையை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். 108 ருத்துராட்சங்கள் இருக்கக்கூடிய மாலை ரொம்ப சிறப்பு. 54 ருத்துராட்சங்கள் இருக்கக்கூடிய மாலை ரொம்ப சிறப்பு. அப்படி ஒரு மாலையை வாங்கி வைங்கோ. கோயிலுக்கு போய்க்குள்ள அந்த மாலையை, ருத்துராட்ச மாலையை போட்டு கொண்டு போங்கோ. பிரதோஷ தினத்தன்று அந்த ருத்துராட்ச மாலையை போடுங்கோ. சோமவார விரதம் இருக்கக்கூடியவர்கள் போடுங்கோ. ஆலயத்திற்கு போகும்போது பிறகு கலட்டி வச்சிங்கள் என்றாலும் பரவாயில்லை. அணியாமலே இருக்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்லை. எப்பொழுதும் ருத்துராட்சம் அணிந்திருக்கலாம். மாலை போடுறது ரொம்ப விசேஷம். மாலை போட முடியாதவர்கள் என்ன போல ஒத்த ருத்துராட்சத்தையாவது அணிந்து கொள்ளுங்கள். அது சிவ சின்னம். ரைட். இப்போ நட்சத்திரத்துக்கு எத்தனை முகம்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 9 முகம், நவமுகம், 9 முகம் உள்ள ருத்துராட்சத்தை அணியலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் 6 முகம் உள்ள ருத்துராட்சத்தை அணியலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 12 முகம். இந்த ருத்துராட்சம் ரொம்ப அரிது கிடைக்கிறது. 12 முகம் உள்ள ருத்துராட்சத்தை அணியலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 2 முகம், அதுவும் கஷ்டம், 2 முக ருத்துராட்சத்தை அணியலாம். மிருகசீஷர நட்சத்திரக்காரர்கள் 3 முகம் ருத்துராட்சத்தை அணியலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 8 முகம் உள்ள ருத்துராட்சத்தை அணியலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 5 முகம், அதான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. 5 முக 4 முக ருத்துராட்சம், 5 முக ருத்துராட்சத்தை அணியலாம். பூஷ நட்சத்திரக்காரர்கள் 7 முகமுடைய ருத்துராட்சத்தை அணியலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 4 முகம், அதுவும் கிடைக்கும், 4 முக ருத்துராட்சத்தை அணியலாம். மக நட்சத்திரக்காரர்கள் நவமுகம், 9 முக ருத்துராட்சத்தை அணியலாம். பூர நட்சத்திரக்காரர்கள் 6 முக ருத்துராட்சத்தை அணியலாம். 6 முகம், அது கிடைக்கும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் 12 முகம், 12 முக ருத்துராட்சத்தை அணியலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் 2 முக ருத்துராட்சத்தை அணியலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் 3 முக ருத்துராட்சத்தை அணியலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 8 முக ருத்துராட்சத்தை அணியலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் 5 முகம், அது எளிதில் கிடைக்கக்கூடிய ருத்துராட்சம். அநேகமான ருத்துராட்சம் 5 முகம். விசாக நட்சத்திரக்காரர்கள் 5 முக ருத்துராட்சத்தை அணியலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள்
7 முக ருத்ராட்சத்தை அணியலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் 4 முக ருத்ராட்சத்தை அணியலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் 9 முக ருத்ராட்சத்தை அணியலாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் 6 முக ருத்ராட்சத்தை அணியலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 12 முக ருத்ராட்சத்தை அணியலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் 2 முக ருத்ராட்சத்தை அணியலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 3 முக ருத்ராட்சத்தை அணியலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் 8 முக ருத்ராட்சத்தை அணியலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 5 முக ருத்ராட்சத்தை அணியலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 7 முக ருத்ராட்சத்தை அணியலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 4 முக ருத்ராட்சத்தை அணியலாம். என்ன நேர்களே, 12 27 நட்சத்திரக்காரர்களும் எத்தனை முக ருத்ராட்சத்தை அணியலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். 5 முகம் எளிதில் கிடைக்கக்கூடியது, 4 முகம் எளிதில் கிடைக்கக்கூடியது, 7 முகம் கூட ஓரளவு கிடைக்கும், மற்றது கொஞ்சம் சிரமம். ஆனாலும் எல்லா முக ருத்ராட்சங்களும் உண்டு. உங்களுடைய நட்சத்திரப்படி எந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டுமோ அந்த ருத்ராட்சத்தை அணியுங்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.